பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்பது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண்ஜாதியை காண போய், நான் என் பெண்ஜாதியினிடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிறபோது, திம்னாத் தன்னுடைய மருமகனாகிய சிம்சோன் தான், அவனுடைய பெண்ஜாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாறேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா, பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறது இல்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை
பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுக்கு முந்தின அதிகாரத்துல சிம்சோன் கண்ணின் இச்சையில விழுந்து அவனுக்கு அந்த இடத்துல அந்த விடுகதையை விடுவித்த உடனே கோபம் அடைந்து அவன் தன் வீட்டுக்கு போய் விடுகிறான். இப்போ அதாவது கொஞ்ச நாள் கழித்து தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்கு வருகிறான். இப்படி வரும்போது ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு அவன் வருகிறான். ஆனால் அந்த அவனுடைய மனைவியுடைய தகப்பனோ அவனை உள்ளே விடலை. ஏன்னு சொன்னா, நீ கோச்சிட்டு போயிட்ட, நீ திரும்ப வந்து திருமணம் செய்வியா இல்லையான்னு தெரியாது, அதனால உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அவளை நாங்கள் கொடுத்துட்டோம், ஆனால் அவளுடைய தங்கச்சி இருக்கிறா, அவளை விட இவ அழகா இருப்பா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார் சொல்றார். சொல்லும்போது அவன் சொல்றான், நீங்கள் எனக்கு இப்படி பண்ணதுனால நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தா குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடிச்சு அதாவது வாளோட வால் சேர்த்து 2 வாளுக்கு நடுவில் பந்தங்களை, அதாவது தீப்பந்தத்தை வச்சு கொளுத்தி அதை பெலிஸ்தருடைய அவங்க தோட்டம் வெள்ளாண்மைக்குள்ள கதிர்கட்டுகளை எல்லாம், திராட்சை தோட்டங்களை எல்லாம், ஒலிவ தோப்புகளை எல்லாம் சுட்டெரிக்க போட வச்சான். அப்போ 300 நரி, பாருங்க, நரியை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். அப்போ 300 நரியை பிடிச்சு அதுவும் வாளோட வால் வச்சு கட்டி அதெல்லாம் செய்யணும்னா அது ஒரு மனுஷனால முடியாது. கட்டாயம் சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குனபடினால, கர்த்தர் அவனோடு இருந்தபடினால அவன் அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இப்போ இப்படி கொளுத்தி எல்லாத்தையும் அழிச்ச உடனே பெலிஸ்தர்கள் கோபப்பட்டு இதை செய்தது யார் அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றாங்க, சிம்சோன், அதாவது அவங்க மாமனார் செய்த காரியத்தினால சிம்சோன் கோவப்பட்டு இப்படி செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிம்சோனை, அதாவது சிம்சோனை பழி வாங்காம சிம்சோனை விட்டுட்டு அந்த அவங்க மாமனாரையும் அதே போல் அவங்களுடைய மகளை எல்லாரையும் தீ கொளுத்தி அவங்க குடும்பத்தை என்ன பண்ணிட்டாங்க, அக்கினியால் சுட்டரிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட சிம்சோன், நீங்கள் இப்படி பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி, நான் உங்கள் கையில் பழி வாங்காமல் இளைப்பாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்களெல்லாம் சின்ன பின்னமாக அவன் என்ன பண்ணுறான், அடித்து நொறுக்கி அவங்களையெல்லாம் சங்காரம் பண்ணிட்டு அவன் எங்கே போகிறான்னா, ஏத்தாம் ஊர் கண்மலை சந்தில் போய் குடியிருக்கிறான். இப்போ எல்லாம் பெலிஸ்தரும் திரண்டு வராங்க அவனை பிடிக்கிறதுக்காக. இவன் அந்த கண்மலையில் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது யூதா மனுஷர்லாம் கேட்குறாங்க, ஏன் இப்படி வரீங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல் நாங்களும் அவனுக்கு செய்யணும், அதனால் அவனை கட்டுறதுக்காக வந்தோன்றாங்க. உடனே யூதாவிலேருந்து ஒரு 3000 பேர் அந்த ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்ம ஆளுகிறது உனக்கு தெரியாதா சிம்சோன், ஏன் இப்படி எங்களுக்கு செய்த அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் உன்னை கட்டி பெலிஸ்தர்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சிம்சோன் சொல்கிறான், நீங்கள் என் மேலே என்ன பண்ணக்கூடாது, விழக்கூடாது, நீங்கள் விழமாட்டேன்னு ஆணை எடுங்க, அப்போனா என்னை கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே புது கயிறை வாங்கி என்ன பண்ணுறாங்க, அவனை கட்டி அவனை பெலிஸ்தர்கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்கு அந்த லேகி வரைக்கும் போகிறாங்க. அந்த லேகியில் அவங்க அந்த பெலிஸ்தர்லாம் அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க. இந்த ஆரவாரம் பண்ண உடனே அந்த சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார் என்று 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பலமாய் இறங்குனதுனால அவன் கயிறெல்லாம் என்ன பண்ணப்படுது, கட்ட விழுக்கப்படுது, கயிறெல்லாம் அருந்துருச்சு. இப்போ பார்க்குறான், பக்கத்தில் ஒரு கழுதையின்
பச்சை தாடை எலும்பு இருக்கு. இதை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற 1000 பேர் அவன் கொன்று குவிக்கிறான். பாருங்க, ஒரு காஞ்சி போன எலும்புனா கூட என்ன பண்ணும், ஒருத்தரை குத்தி கிழிக்கும். பச்சை எலும்பு, பச்சை தாடை எலும்பு, அதை வச்சு 1000 பேரை கொல்றானா. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனால தான், ஆவியானவர் அவன் மேல பலமா இறங்கினதுனால தான் அந்த அற்புதம் நடந்தது. இப்போ அவன் சொல்றான், இந்த கழுத தாடை எலும்பு வச்சு நான் 1000 பேரை கொன்று குவிச்சேன், இப்போ நான் தாகத்தினால சாக போறேன், எனக்கு இந்த பெலிஸ்தர் விருத்த சேதனம் இல்லாத இவனுங்க கையில நான் சாகணுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவன் தண்ணிக்காக கெஞ்சும் போது ஆண்டவர் அந்த லேகியில ஒரு பள்ளத்தாக்க உண்டாக்கி அதுல என்ன பண்றாரு, தண்ணியை வர வைக்கிறாரு. உடனே அவன் என்ன பண்றான், அந்த தண்ணியை குடிச்ச உடனே அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துக்கு பேர் என்ன கோரி அப்படின்னு பேர் வைக்கிறான். அப்போ பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அது இன்னைக்கு வரைக்கும் லேகியில இருக்குது அப்படின்னு வேதம் சொல்கிறது. இப்போ இந்த பெலிஸ்தர் நாட்கள்ல இஸ்ரவேல சிம்சோன் எத்தனை வருஷம் அரசாண்டானா, 20 வருஷம் அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சிம்சோன் ஆண்டவருடைய, அதாவது முன்குறித்து மனோவா தம்பதியாருக்கு பிறந்த ஒரு அருமையான மகன். ஆண்டவர் சொல்றாரு அவன் நசரே விரதம் இருக்கணும்னு சொல்லி. ஆனா சிம்சோன் அந்த கட்டளைகளை மீறினபடியினால் அவன் வாழ்க்கையில ஒரு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்த பெண்ணை விரும்பினபடியினால் அவன் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் பாருங்க. அடுக்கடுக்கா இந்த பிரச்சனை வர காரணம் என்ன, அவன் விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்த பெண் மேல ஆசை வைத்ததின் நிமித்தம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தங்கச்சி தம்பிகளே, இதை கேட்குற நீங்க இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா இருக்கலாம். ஆனால் உங்க வாழ்க்கை துணை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஒருவேளை கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளையா, இல்லை உலகப்புறமாய், அதாவது லௌகீக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற, உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை எப்படி சூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் கர்த்தருடைய காரியத்தில், ஊழியத்தில் நீங்கள் ஈடுபடும் போது உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு பெண் அது எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் அந்த அழகில் சிம்சோன் மயங்கினது போல மயங்காம கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது நீங்கள் திருமணம் செய்தால்தான் உங்கள் வாழ்க்கை அதாவது ஆசீர்வாதமாக இருக்கும். அதை விட்டு அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, படிப்பை பார்த்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாழ்க்கை கண்ணீரில் வேதனையிலும் முடியும் என்பதை மறந்து போகாதீங்க. சிம்சோன் அவன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை சூஸ் பண்ணான். அதாவது விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரை நியாயம் தீர்க்க இவனை ஜட்ஜாய் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் ஜட்ஜாய் இருக்க வேண்டியவன் அந்த பெலிஸ்த பெண் மேலே இச்சித்து பெண் ஆசையினால அவன் போய் விழுந்து கடைசியில் இப்போ என்ன ஆச்சு, அவனுடைய வாழ்க்கையில் வேண்டாத காரியங்களில் வம்புகளில் மாட்டி அவன் தன் நேரத்தையும் தன்னுடைய காரியங்களையும் இழக்க வேண்டியதாய் இருந்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் அவன் கண் இச்சையினால அவன் எதையெல்லாம் இழந்தான் என்று சொல்லி அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லபூரி அந்தரால பேக்கரவா. சிம்சோனுடைய ஒரே கீழ்ப்படியாம ஆண்டவரை விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்த பெண்ணை இச்சித்ததினால் அவனுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்காய் வருகிற ஆண்டவரே பாவங்கள், ஆண்டவரே அப்பா தேவனே வேதனைகள், ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் உள்ளத்துல நீங்க பேசுங்கப்பா. இன்றைக்கு தவறாய் அவர்கள் சூஸ் பண்ணி வைத்திருக்கிற அந்த தொடர்புகளை எல்லாம் நீங்க எரிந்து போடுங்க டாடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, இதுல மாட்டிக்கொண்டோமே எப்படி வெளியே வருது என்று சொல்லி கூட திகைத்து கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அப்பா தைரியத்தை கொடுங்க ஏசப்பா. தைரியத்தை கொடுத்து அந்த கத்தாவே அந்த
சிலந்தி வலையை போல சிக்கி கொண்டிருக்கிற அந்த வலைக்குள்ள இருந்து அவங்கள வெளியே கொண்டு வாங்க டாடி. ஆண்டவரே, படிக்கிற வயசுல அந்த டீனேஜில் தங்க வாழ்க்கையை கெடுத்து தகப்பனை ஆண்டவரை வீணான ஆண்டவரை அன்பு என்று சொல்லி ஆண்டவரை அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் தொடுவீராக டாடி, தொடுவீராக. அந்த காம இச்சை அவர்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரை. ரேபா கபா லக்கா ராத்தி மா ராவ் ஓ ரபா கரபா தூலா பா கரபா. சிம்சோன் அந்த பெண் மேல வச்ச இச்சை ஆண்டவரே, அந்த இச்சை நிமித்தம் பல பாவங்கள் அடுக்கடுக்காய் அவனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஏசப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று ஊழியர் செய்கிற ஆண்டவரே தகப்பனே முன்னால நிற்கிற அப்பா, ஆண் பிள்ளைகளானாலும் பெண் பிள்ளைகளானாலும் ஏசப்பா அந்த உலக அழகுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே மயங்கி தகப்பனே ஆண்டவரே அப்பா உமக்கு தொடர்பில்லாத ஒரு நபரை அவங்க வாழ்க்கையில செலக்ட் பண்ணி யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ ஆண்டவரை, அந்த ஆண்டவரை உறவுகளை முறித்து போடுங்க டாடி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. நீங்க அவங்களுக்குன்னு வைத்திருக்கிறதை பெரும் வரை காத்திருக்கிறதுக்கு கிருபையை கொடுங்க, பொறுமையை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரை வேண்டாத காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க பாதுகாப்பை கொடுங்கப்பா, பாதுகாப்பை கொடுங்க. எத்தனை பிள்ளைங்கப்பா இப்படி ஆண்டவரே அன்பு லவ் என்று சொல்லி மாட்டிக்கிட்டு கடைசியில் அப்பா ஆண்டவரே தங்கள் உயிரையும் மாய்த்து கொள்கிற பரிதாபமான நிலையில போறாங்களேப்பா. ஆண்டவரே, இறங்கி அற்புதத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆள்கைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே யாரெல்லாம் அப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள வெளியே கொண்டு வாங்க டாடி, வெளியே கொண்டு வாங்க டாடி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஒரு எச்சரிப்பு சத்தமா இது கடந்து போகட்டும் ஆண்டவரை. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க டாடி, நாம மகிமைப்படட்டும். அவையாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.